ஜனவரி 9, 2026 இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 32:26. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஜெனிசஸ் 32:26. I will not let you go unless you bless me. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கத்தாவே. இன்றைய நாள் முழுவதுமாய் கூடம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு மட்டும் சொல்லிக்கொண்டே இல்லாதபடிக்கு ஆவியானவரே, உமக்கென்று எங்களுடைய நேரங்களை செலவிடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. அநேக ஜனங்கள் தங்களுடைய நேரங்களை உலக காரியங்களில் வீணாய் செலவிட்டு ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கல, ஆண்டவருக்கு எங்கள் மேல் இரக்கம் இல்லைன்னு சொல்லி கொண்டே இருக்காங்க. என் தகப்பனே, இன்றைக்கு கூட ஆவியானவரே அவர்களோடு நீர் பேசுவீராக. என் தகப்பனே, ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ ராஜா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று யாக்கோபு சொன்னது போல என் தகப்பனே, ஆவியானவரே, ஒவ்வொருவரும் சொல்லும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. வேதத்தில் கூட யாக்கோபு அப்ப இரவு முழுவதுமாய் உம்மை பிடித்து கொண்டு இருந்தது போல ஆவியானவரே, நாங்க எங்களுடைய நேரங்களில் ஆவியானவரே ஒரு மணி நேரம் ஆகுது அப்போ உம்மிடத்துல எங்களுடைய நேரங்களை செலவிடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. யாக்கோபை போல நாங்களும் உம்முடைய அற்புதங்களை அதிசயங்களும் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவரே, எப்பொழுது இறங்குவீராக. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்ப அந்த சத்ரு நாங்கள் உமக்கு என்று ஜெபிக்காதபடிக்கு, உமக்கு எங்களுடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு உலக காரியங்களில் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்க தகப்பனே, இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. எப்பொழுது இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, சகோதரனை ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே உம்மிடத்துல எங்களுடைய நேரங்களை செலவிடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, அதிகாலையில் எழுந்து உம்மை துதிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, அநேக வேலைகள் இருக்கும். அநேக சகோதர சகோதரிகளுக்கு காலையில் எழுந்த உடனே அநேக வேலைகள் இருக்கட்டும். இருந்தாலும் ஆண்டவருக்காக ஒரு மணி நேரமாவது நீங்கள் செலவிடுங்க. நிச்சயமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு ஆசீர்வாதம் வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணீர் விட்டு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நேரங்களை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா? கொடுங்க. நிச்சயமாக கொடுத்து பாருங்க. ஒரு நாள் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவரை இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தொடுவீராக. குடும்பமாய் அதிகாலையில் எழுந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ ராஜா. அன்பு சகோதரி, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவருக்காக உங்களுடைய கொஞ்சம் நேரம் செலவிட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசிங்க, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு துதிங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ ராஜா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே, அவர்களும் ஆவியானவரை தங்களுடைய நேரங்களை தேவையில்லாத செலவிடாதபடிக்கு ஆவியானவரை உம்மிடத்தில் தங்களுடைய நேரங்களை செலுத்தி உம்முடைய ஊழியங்களில் அவர்களை நிரப்பிக் கொள்ளும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரை வளர்ந்து வருகின்ற ஒவ்வொரு சந்ததியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் அப்பா உமக்கென்று எழும்பாதபடிக்கு இந்த சத்ருவானவன் அழித்து கொண்டு இருக்கின்ற தகப்பனை தேவையில்லாத இச்சையான மாயான அழிந்து போகின்ற காரியங்களில் அவர்களை அப்ப தள்ளி கொண்டிருக்கான் தகப்பனை. இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆவியானவரை ஒவ்வொருவரையும் யோசிப்பை போல மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சிறு வயதில் முதற்கொண்டே உமக்கென்று நேரங்கள் செலவிடும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. முதலாவது பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற
செய்கிறத பிரகாரம் தான் அந்த பிள்ளைகளும் செய்து கொண்டிருக்காங்க தகப்பனே. அவர்கள் அதிகாலையில் எழுந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பெரியவர்களை ஆசீர்வதிங்க ஆவியானவரே. இனி நாங்கள் ஆவியான எங்களுடைய நேரங்களில் ஆவியானவரே உமக்கென்று செலவிடும்படியாய் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபை போல நாங்க அப்பா ஆவியானவரே நீங்க எங்களை ஆசீர்வதித்தால் மட்டும் உங்களை விடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரே உம்மிடத்தில் வந்து அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படியா எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை அது பெரியவர்களை ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நீ நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றாரு. அநேகர் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கீங்களா? கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? இல்லை அநேக வேதனையிலும் துன்பத்திலையும் இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றாரு. அதற்காக நாம் அவருக்கு நேரத்தை செலவிடணும். ஆவியானவரை இன்றைக்கு அப்பா இன்றைக்கு யாரெல்லாம் உமக்காக நேரம் செலவிடுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழி வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.